Hi viewers, welcome to ECR OMR PLOTS. இன்னைக்கு நம்ம ECR ரோட்ல இருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் பீச் ரொம்ப கிட்ட இருக்கு. பீச்சுக்கு ரொம்ப நியர்பைலயே ஒரு சூப்பரான பீச் ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ECR ரோட்ல இருக்க crocodile பேங்க்குக்கு ரொம்ப நியர்பைல இருக்கு. சூப்பரான ஒரு லொகேஷன்ல அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சூப்பரான லே அவுட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ட்ரீஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த காம்பவுண்டு, இதுதான் உங்களுக்கு வந்து பிளாட்டு. இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இப்போ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிளாட்டு பீச்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர்ஸ்க்குள்ளே இந்த பிளாட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து பீச் சைடில் வந்து ப்ராப்பர்ட்டி கேட்டிருந்தீங்க. அதனாலேயே இப்போ நம்ம சேனலில் அதிகமாக பீச் சைடில் இருக்க ப்ராப்பர்ட்டி தான் போட்டுட்ருக்கோம். அதுவும் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ப்ரீமியமான பிளாட் இது. ஏன்னா இந்த லே அவுட்டில் இருக்கிற எல்லா பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4000-5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு எல்லா வீடும் கட்டி அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிச்சான ஏரியாவாக இந்த ஏரியா வந்து இருக்கும். ஏன்னா அப்படி தான் இவங்க வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட கம்யூனிட்டி தான் இங்கே வந்து டெவலப் ஆகும். ஏன்னா நல்ல பிளான் பண்ணி சூப்பராகவே இவங்க வந்து லே அவுட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33 ஃபீட் போட்டிருக்காங்க. அதுவும் இந்த பிளாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக 8000 ஸ்கொயர் ஃபீட் வருது. உங்களுக்கு பிளாட்க்கு ஃப்ரண்டேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 ஃபீட் வருது. நல்ல ஒரு பீச் ரோடில் 85 ஃபீட் ஒரு ஃப்ரண்டேஜோட ஒரு வீடு வந்து அப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு லுக்காக இருக்கும். இந்த பிளாட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வட நெம்மேலியில் இருக்க crocodile பேங்க்குக்கு நியர்பைலேயே இருக்குது. உங்களுக்கு நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்டன் ரிசார்ட் இருக்குது, இன்டர்கான்டினென்டல் ரெசார்ட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ரிசார்ட்ஸு. அதுக்கு அப்படியே நியர்பைலேயே தான் இந்த பிளாட் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்ரிசியேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டு மகாபலிபுரத்தை உங்களுக்கு சேட்டலைட் சிட்டியாக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஏரியாக்கெலாம் உங்களுக்கு டெவலப்மெண்ட் இன்னும் நல்லாயிருக்கும். ECR ரோடும் இன்னும் நல்ல டெவலப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கினீங்கனாலும் இந்த பிளாட்லாம் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். இது எல்லாமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிளாட் தான். ஸோ நீங்கள் தைரியமாக பீச் கிட்டேயே உங்கள் வீடு வந்து கட்டலாம். ஒரு பிளாட் நல்ல அப்ரிசியேஷன் கொடுக்கணுன்னா ஃப்யூச்சரில் அங்கே என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வரப்போகுது அப்படின்றத பொறுத்து தான் அந்த பிளாட்டோட அப்ரிசியேஷன் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ECR ரோடு வந்து உங்களுக்கு டெவலப் பண்ண போகிறாங்க. ஸோ அதே மாதிரி மகாபலிபுரம் வந்து சேட்டலைட் சிட்டியாக வந்து டெவலப் பண்ணும்போது அதை சுற்றி இருக்க இந்த ஏரியாலாம் தான் சேர்ந்து டெவலப் ஆகும். நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவளம் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் இருக்குது. OMR கனெக்டிவிட்டியும் ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. கோவளம்லேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேளம்பாக்கம் வழியாக நீங்கள் OMR ரீச் பண்ணிடலாம். சேம் கேளம்பாக்கத்துலேருந்து உங்களுக்கு வண்டலூர் ரோடு வழியாக நீங்கள் GST ரோடையும் ரீச் பண்ணிடலாம். ஸோ கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டியோட தான் இந்த ஏரியா வந்து இருக்குது. இந்த பிளாட்டை நார்த் சைடில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. 33 ஃபீட் ஒய்ட் ரோடு இருக்குது. இந்த பிளாட் எங்கே இருக்குன்ற எக்ஸாக்ட் லொக்கேஷன் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மேப் லொக்கேஷனில் போய் பாருங்கள். பிளாட் பீச்லேருந்து எவ்வளோ நியர்பையில் இருக்குது, நான் சொன்ன இடத்துலேருந்துலாம் எவ்வளோ நியர்பையில் இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த லே அவுட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரைஸு 3300 ருபீஸ் வருது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா இதை நீங்கள் ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த லேஅவுட்க்கு பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆல்ரெடி பீச் ஹவுசஸ் தான் இருக்குது. எல்லாருமே வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஒரு கமர்ஷியல் யூஸாக தான் மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 to 10 இயர்ஸ்லேயே உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். இந்த பிளாட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த பிளாட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதே மாதிரி பட்ஜெட்டில் பிளாட் இந்த மாதிரி லொக்கேஷனில் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு சூப்பரான பிளாட் வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.